முக்கிய செய்திகள். காசா அமைதி ஒப்பந்தத்தை ஏற்க ஹமாஸுக்கு 4 நாட்கள் கெடு. ஏற்காவிட்டால் முடிவு சோகமாக இருக்கும் என ட்ரம்ப் எச்சரிக்கை. பீகாரில் 47 லட்சம் வாக்காளர்கள் அதிரடி நீக்கம். இறுதி பட்டியலை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். கரூரில் நெரிசல் ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து வீடியோ ஆதாரத்துடன் அரசு விளக்கம். பாதுகாப்பில் எந்தவித குளறுபடியும் இல்லை என காவல்துறை திட்டவட்டம். சென்னை அருகே அனல்மின் நிலைய கட்டுமான பணியின் போது விபத்து. சாரம் சரிந்து விழுந்ததில் 9 வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழப்பு. வணக்கம். வணக்கம். காசாவில் போர் நிறுத்தம் செய்வதற்கான அமைதி ஒப்பந்தத்தை ஏற்க ஹமாஸ் அமைப்புக்கு அமெரிக்க அதிபர் 4 நாட்கள் கெடு விதித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு தொடங்கி 3 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் காசாவில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 66,000 பேர் கொல்லப்பட்டனர். பசி மற்றும் பட்டினியால் இதுவரை 150 குழந்தைகள் உட்பட 453 பேர் உயிரிழந்துள்ளனர். போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவுடன் ஆலோசனை நடத்திய ட்ரம்ப் 20 அம்சங்கள் கொண்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நேற்று முன்தினம் அறிவித்தார். காசாவில் தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும், பிணை கைதிகளை ஹமாஸ் விடுதலை செய்ய வேண்டும், பாலஸ்தீனத்தில் அமெரிக்கா மேற்பார்வையில் புதிய அரசு அமைப்பது, அமைதி ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்கவில்லை என்றால் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவளிக்கும் என்பன உள்ளிட்ட அம்சங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன. இதனை அரபு நாடுகள் உள்ளிட்ட இஸ்லாமிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், இந்தியா உள்ளிட்ட நாடுகள் வரவேற்றுள்ளன. ட்ரம்பின் அமைதி ஒப்பந்தத்தை அனைத்து தரப்பும் ஏற்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். காசாவில் உடனடியாக நிரந்தரமாக போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ட்ரம்பின் ஒப்பந்தம் குறித்து ஆலோசித்து வருவதாக ஹமாஸ் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், ஒப்பந்தத்தில் ஹமாஸ் கையெழுத்திடவில்லை என்றால் அதன் முடிவு மிகவும் மோசமானதாக இருக்கும் என்று எச்சரித்தார். ஹமாஸ் அமைப்பைச் சேர்ந்த 25,000 பேரை கொன்றுள்ளதாக கூறிய ட்ரம்ப், மீண்டும் மீண்டும் அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் புதிதாக தோன்றுவதாக தெரிவித்தார். இந்நிலையில் பாலஸ்தீன தனிநாடு கோரும் மக்கள் காசா போர் ஒப்பந்தத்தால் ட்ரம்பும் இஸ்ரேலும் மட்டுமே பலனடைவார்கள் என்று கூறியுள்ளனர். பீகார் மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் 47 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அந்த மாநில சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இன்னும் சில தினங்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதம் 25 முதல் 28ஆம் தேதி வரை பீகாரில் சத் பூஜைகள் நடைபெற உள்ளதால் இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தேர்தல் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே கடந்த ஜூன் மாதம் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை மேற்கொண்டது. 1 மாத காலம் நடைபெற்ற இந்த திருத்தத்தின் போது 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க ஆதாரை ஆவணமாக ஏற்க தேர்தல் ஆணையத்திற்கு அறிவுறுத்தியது. இதைத் தொடர்ந்து ஆதார் உள்ளிட்டவற்றை ஆவணமாக கொண்டு பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் பெயர் சேர்க்கலாம், நீக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இந்நிலையில் தேர்தல் ஆணையம் இறுதி வாக்காளர் பட்டியலை நேற்று வெளியிட்டது. அதன்படி கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி நிலவரப்படி பீகாரில் 7,89 லட்சம் வாக்காளர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின் போது உரிய ஆவணங்களை தாக்கல் செய்யவில்லை என 65 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி 7,24 லட்சம் வாக்காளர்கள் பெயர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருந்ததாகவும் அதன் பிறகு உரிய ஆவணங்களை தாக்கல் செய்யாத மேலும் 3,66,000 பெயர்கள் நீக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிய ஆவணங்களை தாக்கல் செய்து 21,53,000 வாக்காளர்கள் தங்கள் பெயர்களை மீண்டும் பட்டியலில் சேர்த்துள்ளனர். இதையடுத்து இறுதி வாக்காளர் பட்டியலில் 7,42 லட்சம் வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதன்படி 47 லட்சம் வாக்காளர்கள் பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் தங்கள் பெயர்களை சேர்க்க விரும்பினால் வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளிலிருந்து 10 நாட்களுக்கு முன்னதாக விண்ணப்பிக்குமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. கரூர் கூட்டத்தில் 10,000 பேர் கலந்து கொள்வார்கள் என்று தாவேகா கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த போதும் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கரூரில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற திரு விஜயின் பரப்புரையின் போது நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். இந்த சம்பவம் தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் வருவாய்த்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி அமுதா உள்ளிட்ட அரசு செய்தி தொடர்பாளர்கள் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்தனர். சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் வதந்திகளுக்கும் தாவேகாவின் குற்றச்சாட்டுகளுக்கும் அவர்கள் பதிலளித்தனர்.
இந்த லெட்டர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க தோராயமாக எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க. அந்த ரிக்வஸ்ட் வச்சு தான் வந்து எவ்வளோ போலீஸ் ஸ்ட்ரென்த்லாம் தேவைப்படும் நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ அதில் லெட்டரில் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் கலந்து கொள்வாங்கன்னு சொல்லி அவங்க ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 10,000 பேர் வருவாங்கன்னு தான் வந்து அவங்களோட இது இருந்தது. கூட்டம் நடந்தபோது மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை என்றும் அதற்கான வீடியோ சான்றுகளும் உள்ளதாகவும் திருமதி அமுதா கூறினார். கரூர் பிரச்சாரம் மட்டுமல்லாது திரு விஜய் கலந்து கொண்ட ஒவ்வொரு கூட்டத்திலும் அக்கட்சியின் தொண்டர்கள் கட்டுப்பாடின்றி நடந்து கொண்டதாகவும் அதில் பலர் காயமடைந்ததாகவும் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் தெரிவித்தார். மதுரை மாநாடுல நிறைய ஸ்பெஷல் மெஷர்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. இருந்தாலும் கூட அந்த ஃப்ரண்ட்ல இருந்த ஸ்டெரைல் ஏரியாவை பிரீச் பண்ணி 100 கணக்கான இளைஞர்கள் வந்து அதை தாண்டி போகும்போது 2 எஸ்பி போய் ஸ்ட்ரென்த்தோட போய் அவங்கள சேஸ் பண்ணி லத்தி சார்ஜ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை நடந்தது. விழுப்புரத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, மதுரையில் 2, இப்போ கரூரில் We Note 41 நடந்திருக்குது. இது போக இன்ஜுரி ஆனது விழுப்புரத்தில் 42 இன்ஜுரிஸ், மதுரையில் 14, திருச்சியில் 12, அரியலூரில் 6, திருவாரூரில் 17, நாகப்பட்டினத்தில் 5, நாமக்கல்ல 35. நெரிசலில் உயிரிழந்தவர்களின் உடல்களை உறவினர்களிடம் சீக்கிரம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காகவே இறந்தவர்களின் உடல்கள் இரவிலும் உடற்கூராய்வு செய்யப்பட்டதாக சுகாதாரத்துறை செயலாளர் திரு செந்தில்குமார் விளக்கினார். இரவு 2 மணிக்கு ஆரம்பிச்சா கூட இந்த 40வது கேஸ் முடிக்கும் போது ஈவினிங் ஆல்மோஸ்ட் 3:45 4 o'clock ஆச்சு. பொதுமக்களுக்கு வந்து அவங்க உறவினர்கள் உயிர் இழந்துட்டாங்க. அந்த சோகத்தில் தவிர இதுக்காக அவங்களுடைய வெயிட்டிங் இதப்போ அவங்களுடைய அகனி வந்து மல்டிப்ளை ஆகும். அதனால தான் வந்து நியர்பை டிஸ்ட்ரிக்ஸில் நம்மளுடைய எல்லா மெடிக்கல் காலேஜ் எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் 36 மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸை மொபிலைஸ் பண்ணி ப்ராப்பர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் இது பண்ணி கொடுத்துருக்குது. 12 மணிக்கு வரவேண்டிய திரு விஜய் தாமதமாக வந்ததால் 3 மணியிலிருந்து கூட்டம் அதிகமாகிக் கொண்டே இருந்ததாக திருமதி அமுதா தெரிவித்தார். காலையிலிருந்தே காத்துக் கொண்டிருந்த மக்கள் குடிநீர் இல்லாததால் நீர்ச்சத்து குறைவு காரணமாக களைப்பு ஏற்பட்டு கீழே உட்கார்ந்துள்ளதாக அவர் கூறினார். அரசு ஆம்புலன்ஸுகள் 6ம் தாவேகா கட்சி சார்பில் 7 ஆம்புலன்ஸுகளும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் சம்பவம் நடந்த பிறகுதான் அவை கூட்டத்திற்குள் வந்ததாகவும் அரசு செயலாளர்கள் விளக்கமளித்தனர். இந்த வழக்கின் ஆதாரங்களின் அடிப்படையில் தாவேகா பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த், திரு நிர்மல்குமார் ஆகியோரை கைது செய்வது குறித்து முடிவு செய்யப்படும் என்று ஏடிஜிபி டேவிட்சன் தெரிவித்துள்ளார். சென்னை எண்ணூரில் மின் உற்பத்தி நிலைய கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 9 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை அடுத்துள்ள அத்திப்பட்டு வாயலூரில் 660 மெகாவாட் மின் உற்பத்தி திறனுள்ள 2 அலகுகள் மூலம் 1320 மெகாவாட் மின் உற்பத்திக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. பெல் நிறுவனம் மேற்கொண்டு வரும் இந்த கட்டுமான பணிகளில் 1000க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே ராட்சத வளைவு ஒன்றை அமைக்கும் கட்டுமான பணியில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் 40 அடி உயரத்தில் சாரம் கட்டிக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக சாரம் சரிந்து விழுந்ததில் 9 தொழிலாளர்கள் கீழே விழுந்து உயிரிழந்தனர். அதில் ஒருவர் மட்டும் கம்பியை தொங்கியவாறு பிடித்து உயிர் தப்பினார். அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு மின்வாரிய நிறுவனத்தின் தலைவர் பொறுப்பு வகிக்கும் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் ஸ்டான்லி மருத்துவமனையில் உள்ள வடமாநில ஊழியர்களிடம் விபத்து குறித்து விசாரணை நடத்தினார். சேஃப்டி அந்த ஹால்ட் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பாதுகாப்பான அனைத்து வசதிகளும் பண்ணி தான் பண்ணியிருக்கிறதா. அதுவும் இதில் திறமை வாய்ந்த பீப்புள் தான் இந்த பணியை செய்ய முடியும். இது நான் இந்த பகுதி மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற வெல்டிங் போன்ற பணிகள் அதற்குன்னு அன்ஸ்கில்டு லேபர் இல்லை, ஸ்கில்டு லேபர்ஸ் தான் பணியாற்றிருக்காங்க. ஆனாலும் அது அவங்களோட பெல்ட்டோட சேர்ந்து விழுந்திருக்கு. இதனிடையே உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் அவர்களது உடலை சொந்த மாநிலத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக அவர் எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார். விபத்துக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு மோடி மத்திய அரசு சார்பில் 2 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை அறிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி, தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளது. ஆசிரியர்கள் பணியில் தொடர்வதற்கும் அல்லது பதவி உயர்வு பெறுவதற்கும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கடந்த 1ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியது. ஒருவேளை தகுதி தேர்வு எழுத விருப்பமில்லை என்றால் அவர்கள் ஆசிரியர் பணியிலிருந்து விலகி விருப்ப ஓய்வு பெற்று வெளியேறலாம் என்றும் ஓய்வு பெற்று பணப்பலன்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டது.
இந்நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தை பொறுத்தவரை அது மாநில அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் பல ஆண்டுகளாக ஆசிரியர்களாக பணியாற்றியவர்கள் உச்சநீதிமன்றத்தின் புதிய உத்தரவால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் அரசு குறிப்பிட்டுள்ளது. எனவே முந்தைய உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசை போலவே கேரளா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களும் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளன. தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் உள்ள தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்ததால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. இன்று ஆயுத பூஜை, நாளை விஜயதசமி, அதற்கு அடுத்த நாள் விடுமுறை, வரும் சனி, ஞாயிறு என தொடர்ந்து 5 நாட்கள் விடுமுறையாகும். இதன் காரணமாக சென்னையில் உள்ள தேனி, மதுரை, சிவகங்கை, நெல்லை, குமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்தனர். நேற்று மாலையிலிருந்தே சென்னையின் பல பகுதிகளிலிருந்தும் கிளாம்பாக்கம் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் சென்ற பேருந்துகளில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. கிளாம்பாக்கத்திலும் அரசு பேருந்துகளில் மக்கள் கூட்டம் அதிகம் காணப்பட்டது. தொடர் விடுமுறை காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் வகையில் சென்னை கிளாம்பாக்கம், கோயம்பேடு மற்றும் மாதவரம் ஆகிய இடங்களிலிருந்து தமிழக அரசு போக்குவரத்து கழகம் கடந்த 4 நாட்களாக சிறப்பு பேருந்துகளை இயக்கி வருகிறது. கிளாம்பாக்கத்தில் நேற்று வழக்கமாக இயக்கப்படும் 2092 அரசு பேருந்துகளுடன் கூடுதலாக 1310 பேருந்துகளை இயக்கியது. இதனால் நெரிசலின்றி பயணிகள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர். அதேபோல் சென்னையிலிருந்து கார்கள், வேன், ஜீப் உள்ளிட்ட வாகனங்களிலும் புறப்பட்டதால் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் கூடுதல் கவுண்டர்கள் திறக்கப்பட்டிருந்ததால் தென் மாவட்டங்களுக்கு சென்ற வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்காமல் கடந்து சென்றன. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் மட்டும் 50க்கும் அதிகமான காவலர்கள் பணியில் ஈடுபட்டனர். சென்னை சென்ட்ரல், எழும்பூர் மற்றும் தாம்பரம் ரயில் நிலையங்களிலும் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. உதகைக்கு வரும் சுற்றுலா மற்றும் கனரக வாகனங்களுக்கு இன்று முதல் 5 நாட்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. வழக்கமாக 2 நாள் வார விடுமுறைக்கே உதகையில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வரும் நிலையில் 5 நாட்கள் தொடர் விடுமுறை என்பதால் இன்னும் அதிகமான அளவில் பயணிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து உதகையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் இன்று முதல் 5 நாட்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை நீலகிரி மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளது. அதன்படி கோவை வழியாக வரும் சுற்றுலா வாகனங்கள் பர்லியார், குன்னூர் வழியாக உதகைக்கு வர வேண்டும் என்றும் உதகையிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு கோத்தகிரி வழியாக செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் உதகைக்கு வரும் சுற்றுலா வாகனங்களை ஆவின் வளாகத்தில் நிறுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து அரசு சுற்று பேருந்துகளில் சுற்றுலா தலங்களுக்கு செல்லலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைப்போலவே கோத்தகிரி வழியாக வரும் வாகனங்கள் தொட்டபெட்டாவின் சாலை ஓரத்திலும், கூடலூர் வழியாக வரும் வாகனங்கள் HPF பகுதியிலும் நிறுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா தலங்களுக்கு செல்பவர்கள் அங்கிருந்து அரசு சுற்று பேருந்துகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை அனைத்து கனரக வாகனங்களும் குன்னூர், உதகை, கூடலூர் நகருக்குள் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் நீலகிரி மாவட்ட காவல்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. உள்ளூர் மக்கள் மற்றும் அரசு பேருந்துகள் வழக்கம் போல சென்று வரலாம் என்றும் அவர்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறிலிருந்து 10,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் 3 கால்வாய்களுக்கு இன்று முதல் தண்ணீர் திறக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நீர்வளத்துறை அரசு செயலாளர் திரு ஜெகதீசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கில் உள்ள 5,146 ஏக்கர் ஒருபோக பாசன நிலங்கள் பயனடையும் வகையில் பிடிஆர் மற்றும் தந்தை பெரியார் கால்வாய்களுக்கு முல்லை பெரியாற்றிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 120 நாட்களுக்கு வினாடிக்கு 100 கன அடி வீதம் 1037 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. அதேபோல் உத்தமபாளையம், போடிநாயக்கனூர் ஆகிய தாலுகாக்களில் உள்ள 4,614 ஏக்கர் ஒருபோக பாசனத்திற்காக இன்று முதல் 30 நாட்களுக்கு 98 கன அடி வீதம் 255 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் முல்லை பெரியாறிலிருந்து 18ஆம் கால்வாயில் தண்ணீர் திறக்கப்படும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் முல்லை பெரியாறு பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
தமிழக கர்நாடக வனப்பகுதியில் உள்ள கரும்பு தோட்டத்தில் 2 சிறுத்தை குட்டிகளை மீட்டுள்ள கர்நாடக வனத்துறையினர் அவற்றை தாயுடன் சேர்க்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். சாம்ராஜ்நகர் மாவட்டம் பசப்பன் தொட்டி கிராமத்தில் உள்ள கரும்பு தோட்டத்தில் தொழிலாளர்கள் கரும்பு வெட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சிறுத்தை உருமும் சத்தம் கேட்ட தொழிலாளர்கள் அச்சத்தில் சிதறி ஓடினர். சிறிது நேரத்தில் சிறுத்தை ஒன்று கரும்பு தோட்டத்திலிருந்து வெளியேறி வனப்பகுதிக்குள் சென்றது. பின்னர் அங்கு சென்ற தொழிலாளர்கள் பிறந்து ஓரிரு வாரங்களே ஆன 2 சிறுத்தை குட்டிகள் இருப்பதை பார்த்துள்ளனர். ಚಿರತೆ ಮರಿ ಹತ್ತಿರದಿಂದ ನೋಡಿರೋದು. ನಮ್ಮ ಬಸಪ್ಪನತೊಟ್ಟಿ ಗ್ರಾಮದ ಜನತೆ ಎಲ್ಲ ಬಂದು ಸೇರಿದ್ದಾರೆ. ಚಿರತೆ ಮರಿಗಳನ್ನೆಲ್ಲ ಹತ್ತಿರದಿಂದ ಹಿಡ್ಕೊಂಡು ಸೆಲ್ಫಿ ತಗೊಂಡು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதையறிந்து அங்கு வந்த சுற்றுவட்டார கிராம மக்கள் சிறுத்தை குட்டிகளை ஆர்வமுடன் பார்த்ததுடன் அவற்றை கைகளில் ஏந்தியபடி புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அங்கு வந்த வனத்துறையினர் சிறுத்தை குட்டிகளை மீட்டு அவற்றை அதன் தாயுடன் சேர்க்க முயற்சி மேற்கொண்டுள்ளனர். சிறுத்தை கரும்பு தோட்டத்துக்குள் குட்டிகளை ஈன்று அங்கேயே தங்கியிருந்த சம்பவம் அப்பகுதி விவசாயிகளிடம் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் வாழை இலைக்கு நிரந்தர விலை நிர்ணயம் செய்ய கோரி அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அம்மாவட்டத்தில் கீழமேல்குடி, முத்தனேந்தல், திருப்பாச்சேத்தி, திருப்புவனம் உள்ளிட்ட பகுதிகளில் வாழை விவசாயம் நடைபெற்று வருகிறது. சாதாரண நாட்களில் 200 முதல் 400 ரூபாய் வரை விற்பனையாகும் வாழை இலைகள் முகூர்த்த நாட்களில் மட்டும் ஒரு கட்டு 2500 ரூபாய் வரை விற்பனையாகிறது. ஆனால் மற்ற நாட்களில் இதே விலை கிடைப்பதில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். வாழை விவசாயம் முழு விவசாயம் நடத்துறோம். அந்த விவசாயத்தையும் அந்த மூர்த்த டயத்துல 2000-3000 ஒரு நாடகம் ஒரு புரட்சியா பேசுறாங்க. அதுக்கு பின்னாடி இப்ப இன்னைக்கு 200 ரூபாய்க்கு கட்டு விற்க மாட்டோம். அதை விற்கல நிப்பாட்டினோம்னா காத்து கிழிச்சு போடுது. பனியிலையும் கொசுக்கடியிலையும் கடந்து காத்து அதை எடுத்து கொண்டு போன நிவாரணமான விலைகள் கிடையாது. விவசாயம் நெருக்கி அழிஞ்சிருச்சு. ஒரு வளம் பெருந்திய பூமியில மண்ணுகள் அள்ளி அதாவது விவசாயம் பண்ண மாட்டாம விட்டுட்டு போயிட்டாங்க. இருக்கிற விவசாயம் காப்பாற்றணும்னா இருக்கிற ஹோட்டல்ல பேப்பர்களை தடை செய்து விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வை கொடுக்கும். வெங்காயம், தக்காளி விலை உயர்வின் போது நடவடிக்கை எடுப்பது போன்று வாழை விவசாயத்திற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். காசாவில் போர் நிறுத்தம் செய்வதற்கான அமைதி ஒப்பந்தத்தை ஏற்க ஹமாஸ் அமைப்புக்கு அமெரிக்க அதிபர் 4 நாட்கள் கெடு விதித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் 47 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். கரூர் கூட்டத்தில் 10,000 பேர் கலந்து கொள்வார்கள் என்று தாவேகா கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த போதும் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.